3 நாட்களாக மயிலாடுதுறை மாவட்டத்தை உறங்க விடாமல் பீதியில் ஆழ்த்தியிருக்கும் ஒற்றை சிறுத்தையின் சிசிடிவி காட்சிதான் இது. நள்ளிரவில் ஊருக்குள் புகுந்த சிறுத்தையை விழிமூடாமல் தேடி வருகின்றனர் காவல்துறையினர். ட்ரோன் கேமரா மூலம் மயிலாடுதுறையை அலசி பார்த்தும் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. மக்களை மரண பயத்தில் கட்டி போட்டு போலீசாருக்கு போக்கு காட்டும் சிறுத்தையின் பின்னணியை அறிய முற்பட்டோம். சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. கடந்த 2ஆம் தேதியன்று இரவு 11:10 மணியளவில் மயிலாடுதுறை கூரைநாடு செம்மங்குளம் பகுதியில் பணி முடிந்து வீடு திரும்பியவர்கள் சாலையில் ஓடிய ஒரு கருப்பு உருவத்தை கண்டு அதிர்ந்துள்ளனர். நாய்களை விரட்டிச் சென்ற அது ஒரு சிறுத்தை என சிசிடிவி காட்சிகளே சான்றளித்தன. இரையை தேடி ஊருக்குள் இறங்கிய அந்த சிறுத்தை ஒரு பன்றிக்குட்டியையும் கடித்து ரத்தம் குடித்துவிட்டு மாயமானது. ஊரெங்கும் அலர்ட் செய்த போலீசார் திருச்செம்பள்ளியில் தனிப்படை அமைத்து சிறுத்தையை தேடத் தொடங்கினார்கள். ட்ரோன் கேமரா மூலம் சிறுத்தையின் இருப்பிடத்தை அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். மேலும் சேட்டலைட் மேப்பின் உதவியுடன் சிறுத்தையை டிராக் செய்ய முற்பட்டனர். ஆனால் எந்த பயனும் இல்லை. இந்த நிலையில்தான் போலீசாரின் கண்களில் சிக்காத அந்த சிறுத்தை மயிலாடுதுறை நகரை ஒட்டிய ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் நடமாடியது தெரிய வந்திருக்கிறது. அந்த இடம் 18 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கருவைக்காடு அடர்ந்த காட்டுப்பகுதி. இதனால் சிறுத்தை அந்த காட்டுக்குள் பகலில் பதுங்கியிருந்து இரவில் வேட்டையாட களம் இறங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஆனைமலை புலிகள் காப்பகத்திலிருந்து வனத்துறை அதிகாரிகளும் வேட்டை தடுப்பு காவலர்களும் 3 ராட்சச கூண்டுகள் மற்றும் வலைகளை கொண்டு வந்து சிறுத்தையை பிடிக்க முற்பட்டனர். ஆனைமலை டைகர் ரிசர்வ்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்பெஷல் டீம் 5 பேர் வராங்க நம்மகிட்ட இருக்கிற டீமோட. அது போக 2 கூண்டு மதுரையிலேருந்து நம்ம கேட்டிருக்கோம். மதுரையிலேருந்து வந்துட்டு இருக்கு. இரவில் இந்த சிறுத்தையோட நடமாட்டத்தை கண்காணிக்க தெர்மல் ட்ரோன் சொல்கிற இந்த இரவில் பார்க்குற அந்த ட்ரோனும் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பொதுவாக ஒரு இடத்துல அது படுத்து இதுதான் ரெஸ்ட் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அது அவங்க இங்கே இருக்காது. இரவில் அதோட நடமாட்டத்தை இது பண்ணுறதுக்காக ட்ரோனையும் கேட்டிருக்கோம். அதோட இது நம்ம மாற்றப்படும். இதனால் அந்த பகுதியை சுற்றியுள்ள 5 கிலோமீட்டர் பரப்பளவில் அதிநவீன கேமராக்களை பொருத்தி சிறுத்தையின் இருப்பிடத்தை அறியும் முனைப்பில் இறங்கி இருக்கிறார்கள். இவங்க நம்ம கண்டினியூஸாக இங்கே இருக்கிற சிறுத்தையோட நடமாட்டத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. சிறுத்தையோட நடமாட்டத்தை பார்க்கறதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற கேமரா ட்ராப்புங்கிறது வைக்க போகிறாங்க. ஆல்ரெடி 6 கேமரா ட்ராப்ஸ் டிஸ்பிளேஸ்ட். இன்னொரு 10 கேமரா ட்ராப் டிஃப்ரெண்ட் பிளேஸில் வச்சு நடமாட்டத்தை எந்த இடத்துல அக்யூரேட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளணும். காடே இல்லாத ஊரில் எப்படி சிறுத்தை வந்திருக்கும் என்ற கேள்விதான் இந்த சமயத்தில் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வந்தது. அந்த கேள்விக்கு விடையளித்தார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஓசை காளிதாஸ். ஒரு குறிப்பிட்ட வாழ்விடத்திலிருந்து புதிதாக வரக்கூடிய ஒவ்வொரு சிறுத்தையும் இன்னொரு வாழ்விடத்தை தேடி வருகிற போது பல நேரங்களில் காடுகளை ஒட்டிய பகுதிகளுக்கு வரும். அதுக்கு இறை உணவாக அங்கே போதிய மான், காட்டுப்பன்றி போன்றவர்கள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இல்லாமல் போகிற போது அவை நாய் போன்ற வளர்ப்பு பிராணிகளை தேடி வரும். காடுகளுக்கு வெளியே நிறைய இடங்களில் காட்டுப்பன்றிகள் உண்டு. அவற்றை கூட தேடி வரலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு காட்டை விட்டு தான் வாழும் காட்டை விட்டு வெளியே வந்துவிட்டால் மனித நடமாட்டம் தொடர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் மனிதர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ள அவை வெகு தூரம் நகர்ந்து ஒரு புதர்களில் படுத்துக்கொள்ளும். இந்த நீர்நிலைகள் ஒட்டி நாணல்கள், புதர்கள் இருந்து கொண்டே இருக்கும், படுத்துக்கொள்ளும். பகலில் உணவு தேடி வேட்டையாடும். இப்படி வந்திருக்கலாம் என்றுதான் அனுமதிக்கப்படுகிறது. வனத்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை என மொத்த போலீசாரையும் அலையவிட்டு பொதுமக்களின் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வீட்டிற்குள் முடங்க வைத்த சிறுத்தை என்று பிடிபடுகிறதோ அன்றுதான் மயிலாடுதுறைக்கு விடியல் வரும்.
இரவில் இறங்கி வேட்டையாடும் சிறுத்தை மனிதனை நெருங்குவதற்குள் பிடிக்க வேண்டும் என்பதே அனைவரது பிரார்த்தனையாக உள்ளது.